நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. வழக்கை மீண்டும் தனி நீதிபதி அமர்வு விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் நீடிப்பதால் விஜய் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களையும் வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுடைய கடைசி படமாக ஜனநாயகன் இருக்கும் என்று பேசப்பட்டது. எப்படி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பொங்கல் காலகட்டத்தில் களை கட்டும் என்றும் பார்த்தார்கள். ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேஷன் வழங்குறதுல பிரச்சனை இருந்தது. சென்சார் போர்டு முதல்ல படங்கள்லாம் பார்த்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த படக்குழு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இத்தனை கட்ஸ் பண்ணிவிடுங்க, படத்தில் இதெல்லாம் எடிட் பண்ணிவிடுங்க, ட்ரிம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. அவங்களும் ட்ரிம் பண்ணி கொண்டு போய் சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அங்கே தான் அவங்களுக்கு ட்விஸ்ட் காத்து கொண்டு இருந்தது. அந்த சென்சார் போர்டுடைய சேர்மன் என்ன சொல்லிட்டார், எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க, அதனால் நான் இதை மறுபடியும் ஒரு ரிவ்யூ கமிட்டிக்கு, இன்னொரு குழுக்கு, 9 நபர் கொண்ட குழுக்கு இந்த படத்தை மறுபடியும் பார்க்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, இதில் 2 பாயிண்ட் எழுப்பியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரும் இல்லை, அந்த ஏற்கனவே படம் பார்த்த ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது பிறகு தான் தெரிய வந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மத ரீதியாக சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், பாதுகாப்பு படையினர் தொடர்பாக அவங்க சிம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்ததில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருந்திருக்கணும், ஆனால் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இல்லை. அதன் காரணமாக மறுபடியும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாம் வச்சு ஒரு ரிவ்யூ கமிட்டி ஒரு 20 நாளில் அமைச்சு படத்தை பார்த்து பிறகு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால படக்குழு என்ன பண்ணாங்க, அது எப்படிங்க முடியும், நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி தான் எங்களை கட்ஸ் பண்ண சொல்லிங்க, நாங்கள் கட்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம், நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியது தானே. இப்போ ஒரு புகார் வந்திருக்கு, நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போவோம்னா என்ன அர்த்தம், நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க தயாரிப்பு நிறுவனம் சார்பாக. இதை தனி நீதிபதி, அதாவது ஒரு நீதிபதி இந்த வழக்கை விசாரித்த பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சென்சார் போர்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. உடனே சென்சார் போர்டு அப்பீலுக்கு போகிறாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து எல்லாம் முடித்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணாங்க. இன்று காலை அந்த தீர்ப்பு வெளியானது. இந்த தீர்ப்பு விஜய்க்கும் விஜய் கட்சியினருக்கும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, தனி நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ, என்ன உத்தரவு போட்டாங்களோ, அதை மேல்முறையீடு போன இடத்துல அதை ரத்து பண்ணிட்டாங்க. மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நீதிபதி இந்த வழக்கை முதல்ல விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாங்களோ, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி, அதே நீதிபதிக்கிட்ட இந்த வழக்கு மறுபடியும் போகணும், தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கிய பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த தனி நீதிபதி விசாரிக்கும் போது சென்சார் போர்டுக்கு போதுமான நேரம் தரலை அவங்களுடைய கருத்தை பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு ஏற்கனவே தங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க. இன்று வெளியான தீர்ப்புலையும் அதாவது 2 பேர் அமர்வு கொண்ட நீதிபதிகளுடைய அமர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்சார் போர்டுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அவங்களோட ரிப்ளை பதிவு பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இந்த வழக்கு எந்த தனி நீதிபதி விசாரித்து தீர்ப்பளித்தாங்களோ அவங்ககிட்டயே மீண்டும் விசாரணைக்கு சொல்லவிருப்பதால் படம் ரிலீஸ் இப்போதைக்கு இல்லை என்று தெளிவாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டு அப்பீலுக்கு போகும்போது என்ன வாதம் முன் வச்சாங்க அப்படின்னா, அவசரமாக இந்த வழக்கில் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, எங்களை சரியாக கேட்கவே இல்லை எங்கள் தரப்பு வாதத்தை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இப்போ மறுபடியும் அதே நீதிபதி எப்பொழுது அந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பார், அந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பார்? ஒன்று, சென்சார் போர்டுக்கு இப்போ யூஸ்வலாக நீதிமன்றத்திலலாம் ஒரு அதாவது நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் பதில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னா 2 வாரம் சாதாரணமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 வாரம் கொடுத்து ஒருவேளை வழக்கின் தீர்ப்பு தள்ளி போனால் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. இப்போ நாம் பேசி கொண்டிருப்பது ஜனவரி இறுதியில் வந்தாச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு 1 மாதம்தான் இருக்குது, தேர்தல் நடக்கிறதுக்கு 2 மாதம்தான் இருக்குது. எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது டிவிகேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, அதிமுகவும் பாஜக எல்லாம் கூட்டணி அமைத்து கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த படம் வெளியாகி இருந்தால் இந்த படமே ஒரு பிரச்சாரமாக இருந்திருக்கும் என்பது தாவேகாவினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த பட நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும், மக்கள் மனசை கொள்ளடிச்சிடலாம், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும். ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, சில வாக்காளர் இருப்பாங்க, இந்த பக்கம் வாக்களிக்கிறதா அந்த பக்கம் வாக்களிக்கிறதா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை படம் பிடிச்சி போச்சுன்னா அவங்களும் நம்மளை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற கணக்கு இப்பொழுது தவறி இருக்கிறது.
காரணம், இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்து விசாரித்து சென்சார் போர்டுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க கரெக்டாக ரிப்ளை ஃபைல் பண்ணி வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் நடந்த பிறகு தீர்ப்பு வெளியாகும். அப்படி ஒரு தீர்ப்பு வெளியாச்சுன்னாலும் மறுபடியும் யார் வேணும்னா அப்பீலுக்கு போகலாம். தயாரிப்பு நிறுவன சார்பிலையும் அப்பீலுக்கு போகலாம், சென்சார் போர்டு சார்பாகவும் அப்பீலுக்கு போகலாம், ஹைகோர்ட்லேயும் அப்பீல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்பீல் பண்ணலாம். இறுதி தீர்ப்பு என்ன ஆகும் என்பதாக காத்திருக்க வேண்டி இருக்கும். ஆனால் மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துவிடும். அப்படி அமலுக்கு வந்து விட்டால், தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்து விட்டால், அதாவது எலெக்ஷன் கமிஷன் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்னார் தேர்தல் நிற்கிறார், இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா வாக்காளர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இப்போ வேண்டாம், தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் எடுக்கலாம் என்பதால் விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் படம் ரிலீஸ் இப்போது இல்லை என்ற காரணத்தினால் இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எனினும் தேர்தல் களத்தில் தாவேக்காவினர் இதை எப்படி கொண்டு போகிறாங்க, அனுதாப ஓட்டுக்கள் அவங்களுக்கு எப்படி வரவிருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகாததற்கு யார் காரணம் என்று அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கவிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தின் வேகம் என்ன, தாக்கம் என்ன, பொதுமக்கள் இது எந்த அளவு ஏற்பார்கள், இதையெல்லாம் வைத்து இந்த சூழலை, இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றவிருக்கிறார்கள் என்பதை உற்று பார்க்க வேண்டி இருக்கும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி